புரட்சி தலைவி பாவம் எங்கள் ஆந்திராவில் சோபன் பாபு வீட்டிலேருந்து வருது. சோபன் பாபு வீட்டிலேருந்து வருது, புரட்சியோடு வருது. பெற்ற புள்ள தாயின்னு கூப்பிட முடியல, தமிழ்நாடே தாயின்னு கூப்பிடுது. இதெல்லாம் எங்கே சீரழிவு கலாச்சாரம்? எங்கே? சினிமாவிலேருந்து வர்றதா? அம்மாங்கிறான். பெற்ற புள்ள என்னை அம்மானு கூப்பிட முடியலங்குது. பெற்ற புள்ள அம்மானு கூப்பிட முடியாமல் யாரோ அம்மானு கூப்பிடுறான். இதுதான் அந்த சினிமா களிசடைகள், கழிவறைகள் நான் சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். அப்போ இந்த அம்மா வந்த பிறகு அரசியல் பெரிய வெற்றிடம். எம்ஜிஆருக்கு பின்னாடி அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஆளே இல்லை. அதே கவர்ச்சியில் இருக்கணும், அதே சினிமா கவர்ச்சியில் ஒரு இடம் தேவைப்படுது. அப்போ இங்கே தத்துவம், காமராஜர், கக்கன், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாசன் இவர்கள் வேலையெல்லாம் போச்சு. அப்போது புரட்சி தலைவி அந்த அம்மா வரும்போதே நீங்கள் ஃபுல் மேக்கப்பில் தான் வரும். காமராஜர் முக்காக்கை சட்டை 3 முழம் வேட்டி கட்டிட்டு வருவார். ஆனால் ஜெயலலிதா அரசியல் எப்படி இருக்குது? அப்போ நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் தியாக அரசியலை கொண்டு போகலைன்னா அது எங்கே போய் நிற்கும்? பனையூர் திரிஷா வீட்டுக்கு பக்கத்தில் தான் போய் நிற்கும். வேறு வழி? அப்போ கரெக்டாக புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தளபதி. அப்போ செங்கோட்டையன் இதுக்கு செங்கோட்டையன் தான்.